ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். என்ன ஒரு 12 நல்ல ஜாலியா இருக்கீங்க உங்களோட? சரி சரி பிள்ளைகள், உங்களுக்கு 11ஆம் ஆண்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிதானே? ரைட். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து மொத்தம் 15 பாடம் இருக்கு. ஓகே. இந்த 11ல 15 யூனிட் இருக்கு, 10ல 20 யூனிட் இருக்கு. சரிதானே? இது 10 மேல இருக்கட்டும். அதுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, அப்படி படிக்காம இருக்கலாம். 10ஆம் ஆண்டு உங்களுக்கு கிளியர் இல்ல, சரியா? 10ஆம் ஆண்டு செக்ஷன்ல குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்கள் 10ஆம் ஆண்டு கிளாஸோட ஜாயின் பண்ண வேண்டாம். சொல்ல விளங்குதா? ஏண்டா 10ஆம் ஆண்டு கிளாஸ் வந்து அவங்க ஸ்லோவா தமிழே போவோம். அவங்க சின்ன பிள்ளைகள் அனுப்ப ஆரம்பம். இப்போ உங்களுக்கு ஸ்பீட் ஆகணும். உங்களுக்கு என்ன, டிசம்பர் எக்ஸாம் பிள்ளைகள், இந்த ஜனவரி முடிய போகணும்னு விடுங்கோ, டிசம்பரை விடுங்கோ, முன்னுக்கு நவம்பரையும் விடுங்கோ. 3 மாதம் விட்டா உங்களுக்கு இன்னும் 9 மாதம் தான் கிடக்கு ஃபைனலுக்கு. விளங்குதா? சொல்ல விளங்க, கிட்டத்தட்ட 9 மாதம் தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. உங்களோட ஸ்பீட் வர 10ஆம் ஆண்டு படிக்கிற ஸ்பீட் வர விளங்குதோ. அதுக்காக உங்களுக்கு அதை ஸ்பீடாக கொண்டு போயிடாது. சரிதானே? உங்களுக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு ரிவிஷனல் போகும். சரியா? 10ஆம் ஆண்டு செக்ஷனில் ரிவிஷனல் கடியலுக்குள்ள போகும். அப்போ ரிவிஷன் போய்க்கலையே அதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட், எல்லா தியரியிலும் சொல்லி எல்லாம் திருப்ப விளங்கப்படுத்த போகும். அப்போ இல்லை தேவையான நோட்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நோட்ஸ் முக்காவாசி உங்களோட புத்தகத்திலே இருக்கு, புத்தகத்திலே இருக்கு. சரிதானே? தேவையான விளங்கப்படுத்த நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 10ஆம் ஆண்டு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிதானே? ஓகேயா? இப்போ 11 படிக்கிறது அதை ஒழுங்கா படிச்சு கொண்டு வாங்கும். சரிதானே? ரைட். இந்த 15 வாரத்தில் பிள்ளைகள் 1 தொடக்கம் 5 தான் உங்களை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே தானே? 1 தொடக்கம் 5 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். மொத்தம் முதல்ல 5 யூனிட்டும் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. ஓகே தானே? ரைட். இப்போ நான் வந்து இப்போ முதலாம் பாடம் வந்து ஓடுறதெல்லாம் படிச்சுட்டு போக மாட்டேன். சரியா? ஒரு டேர்ம் சிலபஸ் எவ்வளவோ அதுக்குள்ள நான் இடையில போயெல்லாம் சுற்றி சுற்றி ஓடுவேன். சரியா? நீங்க நினைப்பீங்க முதலாம் பாடம் இளையங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம்னா வந்திருப்பீங்க. சரியா? முதலாம் பாடத்துல இருந்து ஆரம்பிக்க மாட்டேன். சரிதானே? இந்த 5 பாடத்திலையும் உங்களுக்கு கஷ்டமான பாடம் எதுவோ பிள்ளைகள், ஒரு டேர்ம்ல எந்த பாடம் கஷ்டமோ அந்த பாடத்தை தான் நான் முதல் படிப்பிக்க வலிக்கிறது. ஓகே தானே? அப்ப அதுல நல்ல தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா மற்ற படங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். சரிதானே? ஓகேயா? அப்ப அதனால யாரும் யோசிக்க தேவையில்லை. அப்ப நீங்க நான் என்ன ஃப்ளோல போடணும் அதை அப்படியே கவர் பண்ணீங்கன்னா சரி. இப்போ உங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு யூனிட்டும் முடிய யூனிட் எக்ஸாம் நடக்கும். அப்படியே விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? யூனிட் முடிய யூனிட் எக்ஸாம், மாதம் முடிய மந்த்லி எக்ஸாம். ஓகே, மந்த்லி எக்ஸாம். அடுத்து வந்து டேர்ம் எக்ஸாம். ஓகேயா? இந்த 3 டைப்லயும் எக்ஸாம் நடக்கும். டேர்ம் சிலபஸ் முடிஞ்சிட்டா அதுக்குரிய எக்ஸாம். ஸோ இதுக்குரிய கேள்வி பேர்லாம் செய்து போட்டால் உங்களுக்கு பேப்பர். இப்போ யூனிட் என்ன அப்படியே யூனிட் படிச்சு படிச்சு போவோம், யூனிட்டோட கேள்வியும் செய்து கொண்டு போவோம். செய்து யூனிட் முடிகிற கட்டம், யூனிட் முடிஞ்சா யூனிட் எக்ஸாம் ரெடி ஆகும். அது இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா முதல்ல தான் சொல்லுவேன் எக்ஸாம் உண்டு. சரியோ? அப்போ அதுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்க. அப்போ எப்பவும் படிச்சுட்டு ரெடியா இருக்கும். அடுத்த மந்த்லி என்றது மாதம் முடிய எவ்வளவு விஷயம் படிச்சிருக்கிறோமோ, சரி அது ஒரு யூனிட் முடிச்சிருக்கலாம், சிலவோட ஏதாவது வேறு யூனிட்டில் இருக்கலாம். சரி, மந்த்லி ஒரு எக்ஸாம் நடக்கும். அப்போ ஒன்று யூனிட் எக்ஸாம் முடியும், யூனிட் எக்ஸாம் நடக்கும், அப்புறம் திருப்பி அது ரிவிஷன் ஆகும். ஒரு மந்த்லி எக்ஸாம் நடக்கல அந்த மாதம் படிச்ச முழுக்க ரிவிஷன் ஆகும். சரியா? ஒரு டேர்ம் எக்ஸாம் நடக்கல அந்த டேர்முக்குரிய மொத்த விஷயமும் ரிவிஷன் ஆகும். ஓகே தானே? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாமுக்கு நீங்க கட்டாயம் பங்கு பெற்றோம். விளங்க சொல்றேன். அப்படி எக்ஸாமுக்கு நீங்க பங்கு பெற்றாட்டிக்கு உங்களுடைய அட்மிஷன்கள் கேன்சல் செய்யப்படும். வகுப்புல இருந்து உங்களை நிப்பாட்டிடுவோம். சரிதானே? வடையவெல்லாம் கொள்ளுங்க. பிள்ளைகள் கேட்டு இருப்பீங்க, பக்கத்துல பெற்றோர்களும் இருப்பீங்க. இந்த எப்ப எக்ஸாம் நடக்குதோ அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் எக்ஸாம் கட்டாயம் நீங்கள் எழுத செய்யத்தான் போகணும். குழந்தைங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம், பேப்பர் அனுப்புவோம், நீங்க செய்துட்டு அனுப்பணும். சரிதானே? இப்போ எக்ஸாம் செய்யாது என்ன செய்யணும் அப்படி அனுப்பணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனா எக்ஸாம் நீங்கள் இப்போ கிளாஸுக்கு அந்த டைமுக்கு ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ண விடலாம், என்ன முடிய விட்டு ரெக்கார்டிங் எடுத்து பார்க்கலாம். சரிதானே? அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த எக்ஸாம் கட்டாயம் நீங்க வந்தே ஆகணும். அதுலயும் அந்த எக்ஸாம் செய்யறவங்களுக்கு அன்றைக்கு இயலாத நிலைமைகள், ஏதாவது மெடிக்கல் இஷ்யூக்கள் வருந்தாவிலே, ஏதாவது சிக்கலோ ஆல்ரெடி தூரடங்க போய் கொண்டிருக்கீங்க, பயணங்கள் சம்திங் ஏதாவது பிரச்சனை வரலாம். அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும் என்ன விஷயம், அதால சொல்லி பேரண்ட்ஸ் கதைக்கும். கதைச்சு கால் பண்ண தேவையில்லை, வாட்ஸ்அப்ல அவங்க வாய்ஸ்ல ஒரு மெசேஜ் போட்டா சரி. பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் போட்டா சரி, வாய்ஸ்ல. சரி, மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணி வரக்கூடாது. என்ன அது அம்மா ஓடுதா பிள்ளை ஓடுதான்னு எனக்கு தெரியாது. சரியோ? அப்படி சரியான காரணங்கள் இருந்தால் உங்களுக்கு அதுக்குரிய மாற்று வழிகள் அதாவது நாங்கள் அந்த டைம்ல சொல்லுவோம். இந்த எக்ஸாம் வந்து கடுமையா கவனிக்க வேண்டும் எல்லாரும். சரிதானே? மற்றபடி ஒன்றும் இல்லை இதுல. அது இந்த எக்ஸாம் நீங்க செய்யுங்க பிள்ளைகள். அது 5 மார்க்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 10 மார்க்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நிச்சயமா எக்ஸாம் செஞ்சே ஆகணும். இந்த இடத்துல நாங்க கடும் ஸ்ட்ரிக்டா தான் இருப்போம். அப்புறம் உங்களோட அட்மிஷன் கேன்சல் பண்ணினா நீங்க அப்புறம் எந்த காலத்துலயும் வந்து படிக்கிறாங்க. விளங்குதா?
சொல்றதுக்கு கண்டிப்பா நான் எக்ஸாம் செய்யாட்டிக்கு என்னென்ன உங்க நிலையை நாங்க அறிகிறது. வெள்ளாட்டு அட்மிஷன் தரைக்கும் உங்கள்ட்ட என்ன கட்டினாங்க, லாஸ்ட் மார்க்ஸ் கட்டினாங்க, என்னத்துக்கு கட்டினாங்க, ஒரு மார்க்ஸ்லையும் பார்த்து பார்த்து ஓகே யார் யார் என்ன கேட்டகரியில் நிற்கிறாங்க எல்லாம் நாங்கள் தரம் பிரித்து வச்சிருக்கிறோம். அப்போ அவங்கள வந்து அடுத்தடுத்து அடுத்து போறாங்களே எல்லாம் அனலைஸ் பண்ணணும், ஆராயணும். அப்போ நாங்கள் வச்ச எக்ஸாம்லாம் உங்களை நாங்கள் பிடிச்சு கொள்ளலாம். அப்படி என்ன பிள்ளை விடுறீங்களா, எப்படியான பிரச்சனை வருது, உங்களை பிரச்சனைலாம் அறியணும். அறிஞ்சதுக்கிட்டவே நாங்கள் அடுத்த உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும். சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இந்த எக்ஸாம் அது முக்கியம். இதெல்லாம் மட்டும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே தானே, தலை வழங்கிட்டு தானே, ரைட். தலையங்கம் போடுங்க. அழகு 5 கேத்திர கணித ஒளியியல். இது ஒரு பிசிக்ஸ் செக்ஷன். பிசிக்ஸ் என்ன பிசிக்ஸ் என்றா பௌதிகவியல். ஓகே, எல்லாரும் அடிமட்டம் பேன பென்சில் எல்லாம் எடுத்து வைங்க. அடிமட்டம் வேணுமா? கேத்திர கணித ஒளியியல். இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல கேத்திர கணித ஒளியியல் வருது. அது என்ன கணிதம், மேத்ஸோ? என்ன மேத்ஸும் இருக்குடா. அதாவது நீங்க சமாந்தர மற்ற சமாந்தர கோடெல்லாம் படிச்சிருக்கீங்க, நேர் கோடு சமாந்தர கோடெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அந்த விஷயங்கள் இங்க வருது. சரி, மற்ற அந்த கல்படம் எல்லாம் வரையணும், நேர்கோடுகள் திரும்புறது அப்படிலாம் இருக்கு. அதான் கேத்திர கணித ஒளியியல் வருது. சரிதானே. ஜியோமெட்ரி ஒப்டிக்ஸ், ஜியோமெட்ரிக் லைட். சரியா, இங்க சொல்றதுன்னா ஜியோமெட்ரி ஒப்டிக்ஸ், கேத்திர கணித ஒளியியல். ஓகேயா? விவகாரம் இல்லையா? நான் உங்களுக்கு தெரியுது தானே, நான் தெரியுறேன். ரைட். ரைட், கவனிங்க பிள்ளைகள். இப்ப ஒரு பொருள் வந்து உங்களை கண்ணுக்கு தெரியுதுன்னு வச்சுங்களா, அவ்வளவுதா. ஒரு பொருள் உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது வெளியில சூழல் அவதானிக்கையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ போய் என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுதுண்டா அதோட அர்த்தம் என்ன பிள்ளைகள்? அந்த பொருள் வந்து என்ன எரியுதா? இப்ப நான் ஒளிடுறேன்னா நான் எரிஞ்சோண்டா இருக்கேன் இல்லை தானே? சரியா? அப்ப எங்கள்ல வந்து ஒளிப்பட்டு தெரிக்கிறபடியா தான் என்ன செய்யுது, கண்ணுக்கு பொருள் தெரியுது. இல்லாட்டி இருட்டுக்கு தெரியுமா பிள்ளைகள்? இருட்டுக்கா தெரிய மாட்டோம். இந்த இப்ப நான் தெரியுது தானே, ரைட். ஓகே, இப்ப தெரியுதுண்ணா. தெரியுதுண்ணா. என்னடா தெரியுதுண்ணா, இல்லை தானே? ஆ, தெரியல. ரைட், இப்ப தெரியுதுண்ணா பிள்ளைகள். இப்ப தெரியுதுண்ணா. இப்ப தெரியுதுண்ணா. இப்ப என்ன வெளிச்சம் படுது எனக்கு முதல்ல, விளங்குதா? பரவாயில்லையா உங்களுக்கு தெரியல? இந்த பேப்படங்கள்ல தெரிய இப்படிதான் காட்டுவாங்க, பேப்படத்துல பயப்படுத்துவாங்க. எப்படிட்டா இருக்கும் டக்கு தெரிய பார்த்தா அப்படி உருவம் தெரியும். சரியா பிள்ளைகள், விளங்குதா? இப்ப நான் தெரியுது, இல்லாட்டி தெரியாது. இன்னும் சில வெளிச்சங்கள் தெரியுது பிள்ளைகள், அதை விடுங்க. சரியா, பாருங்க நான் தெரியும் இல்லை தானே, இப்ப நான் தெரியுது. இதுதான் பிள்ளைகள் விஷயம். சரியா? சரியாடா? என்ன பயந்துட்டீங்களா, இல்லை தானே? ரைட். அப்ப இதான் பிள்ளைகள் விஷயம். சிம்பாவளை கொடுங்க. கண்ணுக்கு ஒரு பொருள் தெரியணும்டா அது ஒன்று ஒளிர்ற பொருளா இருக்கணும். அது என்னது? ஒளிர்ற பொருளா இருக்கணும். இல்லாட்டிக்கு அந்த பொருளை ஒளிபட்டு தரிக்கணும். இப்ப எரியிற பொருள் எனக்கு தெரியுதாடா. இப்ப சூரியன் தெரிகிறார், சூரியன் வெளிச்சம். சந்திரன், சந்திரன் என்ன வெளியில் சந்திரன் ஒளிருமோ இல்லை. ஆனா சூரியன் வெளிச்சம் அதில் பட்டு தமிழில் தெரிக்கிறபடியா தான் எங்களுக்கு சந்திரன் தெரியுது. தெரியும், அது பூமி கொஞ்சம் மாதிரியா அந்த தேய்பிர வளர்வு எல்லாம் பெறுது. மற்ற நட்சத்திரங்கள் என்ன செய்யும்? அது ஒளிரும். நட்சத்திரங்கள் சுயமாவே ஒளிரும். கோள்கள் ஒளிராது பிள்ளைகள். சூரியன் வெளிச்சத்தை பட்டு தமிழ் எங்களுக்கு தெரியும். சரியா? நாங்கள் சூழலை பார்க்கறேன், சூழல் எல்லாம் பாருங்க. விடிஞ்சாதான் முடியும், வெளியில மரம் செடி அங்கிட்டு தெரியும் என்ன, இல்லாட்டி தெரியுமோ? தெரியாதானே. ஏன் சூரிய வெளிச்சம் பெறணும், வெளியில் லைட்டை போட தான் தெரியும். ஃபுல்லாக நிப்பாட்டி போட்டு இருந்தா ஒன்றுமே தெரியாது. சரியா? அப்புறம் நீங்க இரவுல என்ன கேன்லாம் இருட்டாக்கி போட்டு, சரியோ, நீங்க சிரிக்கல சொல்ல பல்லு மட்டும் தெரியும். சிரிக்க பல்லு மட்டும் தெரியுமாடா. அப்ப அதன் அர்த்தம் என்ன? பல் எரியுதோ? இல்ல. பல்லுல வந்து எங்கேயோ வந்து வெளிச்சம் ஒளி வந்து பட்டு தெறிக்கூடியதான் எங்களுக்கு தெரியுது. இல்லாட்டிக்கு தெரியாது. அப்ப நிச்சயம் கொள்ளுங்கோ, நல்ல இருட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு பொருள் பொருள் தெரியுதுன்னு சொல்லி சொன்னா அங்க ஒளி பட்டு தெறிக்க வேணும்.
இல்லாட்டிக்கு தெரியாது. நல்ல இரவுல, அதாவது அமாவாசை நேரங்களில் வந்து இரவுல ரோட்ல போய்க்க பாருங்கோ, எல்லாமே இருட்டா தான் இருக்கும். ஆனா அந்த ரோட்டு பாதை மட்டும் கொஞ்சம் விளங்கும். அதுக்கு என்னென்ன வெளிச்சம் வருது, எங்க இந்த வெளிச்சம் வருது, நட்சத்திரத்தின் ஒளி இருக்குதான் அப்படி, அவ்வளோ நட்சத்திரத்தின் ஒளியும் வந்து அங்கே கிடைக்க முடியாது. விளங்க சொல்றேன். ஆனா கடுமையான இப்ப மழையெல்லாம் கொஞ்சம் உயிரெல்லாம் மூடி இருக்கண்டா குறைஞ்சிரும். அதனால பௌர்ணமி நேரத்துல பாருங்க, நிலா வெளிச்சம் இருக்கேக்கல, ரோட் எல்லாம் பக்கத்துல எல்லாமே தெரியும் தான் அப்படி எவ்வளவுக்கு நல்லா தெரியும் பௌர்ணமிக்கு. ஆனா அமாவாசை நேரத்துல நல்லா இருட்டா இருக்கிற நேரத்துல தெரியாது. விளங்குது. அப்ப எல்லாத்துக்கும் வெளிச்சம் வந்து என்ன, ஒளி வந்து பட்டு தெரிச்சு எங்களுக்கு வேற வேணும். சரியா? ஓகே அப்படியே. அப்ப இந்த ஒளிர பொருட்கள் வந்து பிள்ளைகள் ஒளிரும் பொருட்கள் ஒளிரா பொருட்கள் ரெண்டா பிரிப்பாங்க. சரிதானே? சுயமாக ஒளிர்றது என்னது? ஒளிர் பொருட்கள். சுயமா ஒளிராது ஒளிரா பொருட்கள். சரிதானே? ரைட். மற்றவங்களுக்கு இந்த பாடத்துல நான் முக்கியமான நோட்ஸ்கள் தேவையானதான் நான் எழுத தருவேன். மிச்சம் எல்லாம் புத்தகத்திலே இருக்கு பிள்ளை. சரிதானே? மிச்சம் நீங்க சும்மா மேலோட்டமா வாசிச்சீங்கன்னா சரி, முக்கியமான விஷயங்கள் அதுல மெயின் விஷயங்கள் இதுல படங்குறது சரியா. இதுல கேத்திர மொழிகள் சொல்ல காரணமே அமைப்புகள். நீங்க மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க அமைப்புகள், ஒழுக்கு வரைகிறது படிச்சிருப்பீங்க, முக்கோணி வரைகிறது, அப்படிலாம் இங்கே வரைய வேண்டி வராது. இங்கே படம் வரைகிறது இருக்குது, அதெல்லாம் தான் கேத்திர வழின்னு சொல்கிறோம். இங்கெல்லாம் நேர் ஓட்டலாம் வரைகிறது, அது எப்படி வரையண்டு இங்கே வேறு தியரி. அங்கே மேட்ஸ் அங்கே படித்த தியரிலாம் இங்கே வராது. அப்புறம் யோசிச்சிட்டாங்க, ஐயோ சார் மேட்ஸா சார், அதான பிரச்சனை ப்ரோ, இதை கொண்டு இதுக்கு கொண்டாடுறீங்கன்னு யோசிக்கல சரியா. அந்த அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களாம் சொல்கிறவரே வந்து கொஞ்சம் நீங்கள் வீட்டில் கீறி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் பிள்ளை. சரிதானே? ரைட். ஓகே. என்னடா இது நீங்கள் டேர்மில் கடைசியாக படிக்கிற பாடம். அப்போ நீங்கள் ஸ்கூலில் வேறு படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கடைசி வரைக்கும் டைம் நெருங்கிடும் டேர்ம் எக்ஸாமுக்கு. அப்படின்னு செய்வாங்க, வேகமாக ஓடி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஆறில் படிச்சு கொள்ள மாட்டீங்க. விளங்குதா? இப்போ நாங்கள் முன்னுக்கே வாங்கிட்டோம்னா அது ஈஸியாக போயிட முடியாது. இல்லை படங்குறதெல்லாம் நுட்பங்கள், அதை கொஞ்சம் பார்த்துட்டீங்களா சரி. சரிதானே? ரைட். தலையங்க போட்டிங்க அப்படியே. ரைட். கொஞ்சம் பாருங்க அப்படியே. இப்போ நாங்கள் ஒளி இருக்குதான் அப்படியே, ஒளி ஒளிக்கதிர்ன்னு சொல்லுவோம் அப்படியே. அது என்ன ஒளிக்கதிர்? ஒளி என்றது வெளிச்சம், கண்ணு தெரிகிற வெளிச்சம் தான் ஒளி. சரியா? கண்ணு தெரியாதது என்ன, சத்தம், சத்தமாக கேட்கறது என்ன ஒளி, அது ஒளி. அது ஒளி, இது ஒளி, வெளிச்சம், லைட். அப்ப இதை வந்து நாங்கள் ஒரு கோடுல குறிப்போம். இந்த ஒரு கோட்டை தான் சொல்றேன் என்னது, கதிர் என்று சொல்லுவோம். என்னது? கதிர். ஒளியை குறிக்கிற ஒளி, அது என்னது, ஒளி கதிர் என்று சொல்லுவோம். என்னது? ஒளி கதிர். இதுல ஒரு அம்புக்குறி போட்டோம் என்றால், இந்த அம்புக்குறி என்னத்தை குறிக்கும், இந்த திசையில இந்த ஒளிக்கதிர் போகுதுன்றது குறிக்கும். ஓகே தானே? இந்த பாடத்துல இந்த அம்புக்குறி தான் முக்கியம். சரியா? இந்த ஒளிக்கதிரெல்லாம் அம்புக்குறி வச்சுதான் எந்த திசையில போகணும், திசையை கதைப்போம். இந்த இங்கே விட எங்கட போகுது, இங்கே போகுது, இந்த திசையில இப்படி போட்டா இங்கே போகுது. விளங்குதா சொல்றேன்? அப்போ திசைகள் அறிகிறதுக்கு தான் அந்த அம்புக்குறி போறது. அப்போ அம்புக்குறி போற திசையில என்ன செய்யும், அந்த ஒளிக்கதிர்கள் போகும். ஓகே தானே? சரியா? ரைட். முதலாவது போடுங்க ஒளிக்கதிர். ஒளிக்கதிர் போட்டு கேளுங்க. இது அம்புக்குறி என்ன விளையால், ஒளி செல்லும் திசை. ஒளி செல்லும் திசை. முதலாவது போடுங்க ஒளிக்கதிர். சரியா? ஒளிக்கதிர் அதுக்கு விடுங்க. நேர்கோட்டில் செல்லும், நேர்கோட்டில் செல்லும், நேர்கோட்டில் செல்லும், நேர்கோட்டில் செல்லும் மிகச்சிறிய ஒளியின் அளவானது. நேர்கோட்டில் செல்லும் மிகச்சிறிய ஒளியின் அளவானது. அடி ஒளியின் அளவாகும். முடிச்சுடுங்க. ஒளிக்கதிர் போட்டீங்கண்ணே. நேர்கோட்டில் செல்லும் மிகச்சிறிய ஒளியின் அளவாகும். மிகச்சிறிய, இதுக்கு மேல சிறு சிறு அடுக்கலாம் சரியா. அந்த மெல்லியதான் என்ன முடியல, ஒளிக்கதிர். சரியோ? கேட்டு இந்த அம்பூரி இதில் போடுங்க, ஒளி செல்லும் திசை. ஓகே தானே? இது ஒன்று ஒளிக்கதிர் வழியில் சரியா. ரைட். அடுத்த ரெண்டாவது சமாந்தர கற்றை. சமாந்தர கற்றை அது எழுதுங்கோ, பல ஒளிக்கதிர்களின் சேர்க்கை. சமாந்தர கற்றைன்னு போட்டு எழுதுங்கோ. அடுத்த வயல் எழுதினாலும் சரி, அடுத்த வயல் சமாந்தர கற்றை போட்டு அடுத்த வயல் எழுதுங்கோ, பல ஒளிக்கதிர்களின் சேர்க்கை. பல ஒளிக்கதிர்களின் சேர்க்கை அல்ல பல ஒளிக்கதிர்களின் கூட்டம் சொல்லலாம். எல்லாம் ஒன்று தானே.
பல ஒளிக்கதிர்களின் சேர்க்கை. கொஞ்சம் பாருங்க, இது தனியா உண்டு ஒளிக்கதிர். நிறைய சேர்ந்தா என்ன முடியாது? ஒளிக்கற்றை. கற்றைன்னு சொல்றேன். இந்த கட்டுக்கடன்னு சொல்லி முடியாது. அடே, ஒரு பேனை எடுத்தீங்கன்னா அது ஒரு பேனை. ஒரு 10 பேனை சேர்த்தீங்கன்னா என்னது? ஒரு பேனை கட்டு. சரியா? கதைக்கு இல்லையா? இப்போ ஒரு ஒட்டை எடுத்தீங்கன்னா அது ஒரு ஒட்டை. சரியோ? 40 ஒட்டை சேர்ந்தா என்னது? அது ஒரு கட்டு. சரி, 40 பேஜ் 20 ஒட்டை சேர்ந்தா ஒரு கட்டு. 40 ஒட்டைண்டா 80 பேஜ் என்ன? 80 பேஜ் என்னது? ரெண்டு கட்டு. கட்டு 3 ஒட்டு 4 ஒட்டு கொப்பி என்ன வேண்டே இல்லையே? கட்டு கட்டுன்னு கதைக்கிறீங்களாடா? என்ன கீரை கட்டு? அந்த கீரை கட்டு. கட்டு கட்டுன்னு கதைக்கிறீங்களா? அதான் அந்த கட்டைத்தானே இந்த கட்டு என்ன வருது? அப்போ நிறைய ஒளிக்கதிர் சேர்த்து ஒன்று அடுத்தவொடனே என்னது? அது ஒரு கட்டை. அதான் ஒளிக்கட்டை. சமாந்தர பொருடைய என்ன புள்ளி எழுது? சமாந்தர ஒளிக்கட்டை. சரியா? அடுத்த எல்லா கதிரும் மூணாவது போடுங்க. மூன்றாவது ஒருங்கு கற்றை. ஒருங்கு கற்றை. ஒருங்கு கற்றை. ஒரு கட்டையை மினங்கான தெரியணுமா? இது எம்சிகள் தான் கேட்டிருக்காங்க அப்படி. பாஸ்வேர்ட் எல்லாம் வந்திருக்கு. கேருங்க, ஒன்று கட்டை கேருங்க. ஒருங்கு கற்றை அல்லது இப்படி சொல்லலாம் பிள்ளை. குவிகற்றை. குவிகற்றை. அப்ப இதை கவனிச்சிங்கன்னா இங்க பாருடா. இங்க வேற என்னடா சமாந்தர கட்டை? என்னடா சமாந்தரம் போகுது, அதான் சமாந்தர கற்றை. விளங்குதா? ஒருங்கட்டை என்ன? ஒரு புள்ளியில குவியுது. புள்ளியில பாருங்க, எல்லாம் ஒரு புள்ளியில என்ன செய்யுது? குவியுது, ஒருங்குது, ஒடுங்குது. ஒடுங்கி வருது இடத்துல ஒடுங்குது அல்லது ஒருங்குது அல்லது குவியுது. குவிகற்றை. சரியோ? அடுத்த நாலாவது விடிகற்றை. நாலாவது விடிகற்றை. அது என்னது? ஒரு புள்ளியில இருந்து விரிஞ்சு போ. அவ்வளவுதான் விஷயம். வழங்குதா? இது அப்படியே பாசுகளை வந்துருக்கு இப்படியே. 2018ஆம் ஆண்டு இந்த கேள்வி கேட்டுருக்கு இப்படியே. நம்ம மாட்டீங்களே. இந்த பாருங்க, பாஸ்வேர்டு விஞ்ஞானம் சரிதானே? இந்த பாருங்க 2018ல தெரியுதா? தெரியுதா அப்படியே? பாருங்க, பாருங்க. சமாந்தர கட்டை, குவிகற்றை, விரிகற்றை. விளங்குதா? ரைட். ஓகே, வந்திருக்கு. ஆனா இதை இதங்கான சொல்லியிருக்க அதை வச்சோம் வெள்ளையில எப்படி வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதெல்லாம் விளங்கி இருக்கணும். இவங்க டேர்ம் பேப்பர்களுக்கெல்லாம் வரும். சரியோ? ரைட், போட்டிங்களோ? ரைட், அடுத்த தலையம் போடுங்க முடியாது. ஒளித்தெறிப்பு. 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 எழுதுங்கோ.
ஒரு தலாடியின் ஒரு தலாடியின் ஒரு தலாடியின் தெரிபரப்பில் ஒரு தலாடியின் தெரிபரப்பில் தலாடியின் தெரிபரப்பில் படும் ஒளிக்கதிர்கள் ஒரு தலாடியின் தெரிபரப்பில் தலாடியில் அடிக்க ஆடியில் எடுக்கலாம் முடியாது தலாடி கண்ணு மட்டும் இல்லையா படும் ஒளிக்கதிர்கள் படும் ஒளிக்கதிர்களின் படும் ஒளிக்கதிர்களின் திசை 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 தீனா தீனா திசை திசை மாற்றமடைதல் மாற்றமடைதல் ஒரு தலாடி மேற்பரப்பில் படும் ஒளிக்கதிர்களின் திசை மாற்றமடைதல் திசை என்றதை மார்க் பண்ணி விடுங்க திசை திசை மாற்றமடைதல் திசை மாற்றமடைதல் என்னது மார்க் பண்ணி விடுங்க ஒரு கலப்பையினால் மார்க் பண்ணுங்க ரைட் இப்போ கவனிங்கடா இது என்னடா தெரிப்பு என்ன தெரிக்க விட்டுறது தெரியாதா தெரிப்பு என்ன பாருங்க ஒளின்ற தெரிப்பு விளங்குதா இப்ப தண்ணி ஊத்தும் இந்த மழை பெய்ய தண்ணியெல்லாம் ஊத்தும் தானே அப்ப என்ன சொல்லுவோம் உங்க தண்ணி விழுந்து தெறிக்குது தண்ணி தெறிக்குது கேட்குற இல்லையே அம்மா சமைக்க பொறிக்கல எண்ணெய் சட்டிக்கல எண்ணெய் பொறிக்கல பொறிக்க எண்ணெய் வெளியே வந்தா எண்ணெய் பறக்குன்னு சொல்லுவாங்க சில எண்ணெய் பறக்குது தண்ணி பறக்குன்னு சில பேச்சு வழக்கில் அப்படி பறக்குன்னு சொல்றது சரியோ அது பேச்சு வழக்கில் இருக்குது தண்ணி என்ன ரெக்க முடிஞ்சு பறக்குமே இல்லை தானே அது தெறிக்கிறதான் சொல்றேன் எண்ணெய் தெறிக்குது சொல்றதா இல்லையா அப்படி காயம் வந்து ரத்தம் தான் இந்த ரத்தம் தெறிக்குது கதைக்கலாம் தெறிக்குது தெறிக்குதுண்டு அது என்ன தெறிக்குதுண்டா அது வந்துட்டு திசை மாறுது முடியாது இப்போ மேலேருந்து தண்ணி வருது மழை பெய்யுதானே தண்ணி வருது தண்ணி நிலத்துல பட்டு என்ன செய்யுது அது தெறிக்குது தெரிச்சு வெளியால விழுற தண்ணி தெரிச்சுன்னு எங்களை வாசு வீட்டுக்குள்ள எல்லாம் பெருமில்ல தண்ணி தெரிச்சுனா நினைவோம்ல என்ன ரைட் மழை பெய்யுது நீங்க கரையா அணிக்கிறீங்க இப்போ மழை பெய்யக்குள்ள கரையா போய் எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க கரையா நினையாம ஆனா காலில் தண்ணி என்ன தண்ணி வந்தோடனே இருக்கு கால் செலவுல என்ன நினைஞ்சிட்டு தான் வரும் ஜீன்ஸ் எல்லாம் நினைஞ்சிருக்கும் இப்போ சொல்லியிருப்பீங்க தண்ணி தெரிச்சிட்டுது மழைக்கு தண்ணி தெரிஞ்சிட்டு நான் நினையல ஆனா தண்ணி காலில் தெரிச்சிட்டு தெரிச்சுட்டு காய்க்கிறோம்ல அது என்ன திசை மாறுறதாண்டா அதே மாதிரி தாண்டா அஞ்சு பேர் ஆடி இருக்கு தலை ஆடி இதை சொல்றது வந்து தலை ஆடி இப்படி கிரணவண்டா இதை சொல்றது என்னது தலை ஆடி என்று சொல்லுவோம் என்னது தலை ஆடி சரிதானே தலை ஆடின்றது என்ன பிள்ளைகள் நாங்க மோம் பார்க்குற கண்ணாடி நீங்க மோம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல அதுக்கு பேரான தலை ஆடி நாங்க கண்ணாடி கண்ணாடி சொல்லுவோம் உண்மையா கண்ணாடினா என்ன பிள்ளைகள் கண்ணாடின்றது ஆஃபீஸில் அடிச்சிருப்பாங்களா பிள்ளைகள் ஆஃபீஸில் அங்கால தெரியாது அப்படி கண்ணாடி அதான் கண்ணாடி சரியா நாங்க முகம் பார்க்குற நாடி தலை ஆடி முடியும் ஒரு பக்கம் என்ன செய்யும் பெயிண்ட் அடிச்சு முலாம் பூசி இருப்பாங்க ஒரு பக்கம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதான் அப்படி தேடி காடி இருக்கு சரியா அதான் தலை ஆடி அப்ப இப்படி வார இந்த ஒளிக்கர் என்ன செய்ய மாட்டாடா இப்படி வந்து என்ன செய்ய மாட்டா பட்டு தெரிச்சு இப்படி இந்த திசையில போகும் அப்ப பாருங்க திசை மாறுதா இல்லையா திசை மாறுதா இல்லையா பிள்ளைகள் அவ பட்டு தெரிச்சு என்ன செய்யும் திசை மாறுது அவ தலாடியில நடக்கிற என்ன பிள்ளைகள் ஒழுங்கான தெரிப்பு அது என்னது ஒழுங்கான தெரிப்பு கொஞ்சம் பாருங்க இப்படி ஒரு மேற்பரப்பு இருக்குதுண்டா பிள்ளைகள் இது ஒரு என்ன ஒப்பமான தளமான மேற்பரப்பு அப்ப இதுல நடக்கிற தெரிப்பெல்லாம் எப்படி இருக்கும்டா பிள்ளைகள் நல்ல ஒழுங்கான தெரிப்பா இருக்கும் என்னவா இருக்கும் ஒழுங்கான தெரிப்பாக இருக்கும் சரியோ கொஞ்சம் பாருங்க வர்றது அப்படியே போகும் இது ஒழுங்கான தெரிப்பு ஒழுங்கற்ற தெரிப்பு அப்படின்டா இந்த மேற்பரப்பு கொஞ்சம் கரடுத்தன்மையா மேற்பரப்பு ஒழுங்கெல்லாம் அப்படி இருக்கு வேண்டா இதுல படுற ஒளிக்கதிர்கள் ஒன்று இப்படி தெரிக்கும் சரியோ இப்படி படுறது என்ன செய்ய வேண்டாம் பிள்ளைகள் இப்படி தரிக்கும் இப்படி படுறது என்ன செய்ய வேண்டாம் சொல்ல இப்படி தரிக்கும் கொஞ்சம் பாருங்க இது ஒரு ஒழுங்கா நடக்குதோ இது இதை சொல்ற என்னது ஒழுங்கற்ற தரிப்பு ஒழுங்கற்ற தரிப்பு இது என்னது ஒழுங்கான தரிப்பு விளங்குதா சரி அப்படி இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதை நோட் பண்ணுங்க ஒழுங்கற்ற தரிப்பு ஒழுங்கான தரிப்பு இது இருக்கிறவனா இப்ப இதை மக்கருங்க ஒழுங்கான தரிப்பு ஒழுங்கற்ற தரிப்பு இது வேற இது ரெண்டும் சமனா இருக்குமா நீ அடி மட்டும் கொஞ்சம் இருங்க ஒன்று கொண்டு சமனா இருக்கும் சமன் இந்த இடவழி சரியா வரும் இங்க வர்றது இது பாருங்க இங்க வர்றது படுகதிர் பாருங்க சரியா இருக்கு படுற வர்ற கதிர் ஆனா தெரிக்கிற திசை மாறிக்க பாருங்க ஒன்றும் ஒரு இடத்துக்கு போகுது இங்க அப்படி இல்லை தானே டக்குனு கறி விடுங்க முடியாது
பென்சிலோ பேனாலையும் கணக்கு பிரச்சனை இல்லை என்ன பேனாக்குன்னா அழிக்கல அதான் சரியா சொன்னீங்கன்னா சரி ஓகே தானே ரைட் ஓகேயா ரைட் கொஞ்சம் பாருங்க முடியாது இப்போ தலாடியில் படுது இல்லோ இது ஒரு கதிர் தானே இது ஒரு ஒளிக்கதிர் இல்ல இங்க வந்து படுது இல்ல அப்ப இவருக்கு பேர் வந்து புள்ளியல் படுகதிர் சொல்ற வழங்குதா படுற வழியா தானே இது படுகதிர் வழியா வாங்கிக்கொள்ளுங்க இந்த படுகதிர் வந்து இந்த ஒரு இடத்துல ஒரு புள்ளியில வருது இல்ல அப்படியே இந்த புள்ளி சரியா இந்த புள்ளியை சொல்லுவோம் வந்து பிள்ளைகள் இந்த புள்ளியை சொல்லுவோம் வந்து படுபுள்ளி என்னது படுபுள்ளி வழியா கவனிக்க முடியாது அதெல்லாம் தெரியணும் இந்த அச்சுக்கள் தெரியணும் முடியாது அப்பதான் குறிக்கலாம் விளங்குதா? எப்படி நீங்க மேட்ச்ல தேட்டங்கள் அந்த ஒழுக்கள் அமைப்பெல்லாம் வரையறுக்க அந்த எப்படி எப்படி வெட்டுறது எப்படி இரு சம வெட்டி செங்குத்து வெட்டுறது எப்படி அரை வட்டங்குறது முழு வட்டங்குறது எல்லாம் படிக்கிறீங்களோ அதை மாதிரி தேதி தான் இங்கே கொஞ்சம் பாருங்க படுற கதிருக்கு என்ன பேர் படுகதிர் வழியா கவனிங்க கொஞ்சம் கவனிங்க பிறகு இருக்கலாம் கவனிங்க படுற கதிருக்கு பேர் என்னது படுகதிர் சரியா இந்த படுகதிர் வந்து படுற புள்ளி இருக்கு தான் தலாடியில ஒரு புள்ளியில படுந்தா புள்ளியல் அந்த புள்ளிக்கு பேர் என்னது படுபுள்ளி இதுல என்னடா பிரச்சனை இருக்குது பேர்லயே விஷயம் இருக்கு விளங்குதா ஒரு ஒளிக்கதிர் தங்க ஏறுறோம் அது கதிர் ஆரம்பத்தில் படிச்சுட்டு இருந்தானே ஒளிக்கதிர் அப்ப படுற கதிர் என்னது படுகதிர் படுற புள்ளி என்ன படுபுள்ளி சரியா பட்டு இந்த கதிர் என்ன செய்தடா தெரிக்குது தானே அப்ப படுற கதிர் படுகதிரண்டா தெரிக்கிற கதிர் என்ன கதிர் பிள்ளையார் தெரிக்கதிர் அவ்வளவுதான் இது தெரிக்கதிர் வழங்குதா இது தெரிக்கதிர் ஓகே தானே ரைட் இந்த படுபுள்ளி இருக்கு தான் பிள்ளையார் படுபுள்ளியில இந்த தளவாடிக்கு செங்குத்தா ஒரு கோடு வரையலாம் பிள்ளையார் இப்படி கீழே ஒரு செங்குத்து தான் பிள்ளையார் செங்குத்து தான் நினைவுல சரியா இதை சொல்லுவோம் வந்து பிள்ளைகள் படுபுள்ளியில் வரையப்படும் படுபுள்ளியில் வரையப்படும் செவ்வன் செவ்வன் விளங்குதோ சரியா அப்ப இந்த அச்சுக்களை குறிக்க தெரிய வேணும் படுபுள்ளியில தலா அந்த ஆடிக்கு செங்குத்தா வரையப்படுற கோட்டுக்கு பேர் என்ன புள்ளிகள் படுபுள்ளியில் வரையப்படுற செவ்வன் செவ்வன் சொன்னா சரி நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்லியிருக்கேன் சரியா படுபுள்ளியில் வரையப்படும் செவ்வன் ஓகேயா இந்த அச்சுக்கள் தெரிய வேணும் இது ஒளித்தரிப்புல இருக்கிற விஷயம் ஓகேயா எவ்வளவு ஓகே விளையால் டக்குனு குறிங்க எவ்வளோதான் இப்படியே இப்படியே குறிங்க படுற கதிர் படுகதிர் தெரிக்கிற கதிர் தெரிகதிர் படுற புள்ளி படுபுள்ளி படுபுள்ளியில அந்த ஆடிக்கு அந்த தளத்துக்கு செங்குத்தா வரைகிற கூட என்ன புள்ளியல் செவ்வன் செவ்வன்னா வெண் இல்ல வன் சேனா இவனா வானா ரெண்டு சொல்லினா செவ்வன் பிள்ளைகள் செக் செக் அதுக்கு விளங்குது இல்லையோ ஹலோ ரைட் பிள்ளைகள் கவனிங்க இப்போ நான் போர்டில் நான் கதை கேட்க பிள்ளைகள்
உங்களோட முழு கவனம் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்க முடியாது. போர்ட் சரி, உங்களோட இந்த போர்ட் ஸ்க்ரீனில் தெரியுது தானே, ஃபுல்லாக முழு கவனம் இங்கே இருக்கணும். அப்புறம் எழுதுறதுக்கு டைம் தருவேன். நீங்கள் இந்த நேர்காலத்தில் காட்டுவீங்க, சேரங்க எழுது கீற டக் டக்குன்னு கீறி போட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டோட காய்ச்சி வந்துருப்பீங்க. அந்த அடுத்தவே இல்லை. வீட்டிலான இருக்கிறீங்க வட்டியோ பார்த்து விளங்கப்படுறதுக்கு முழுக்க கவனிங்க பிள்ளைகள். ஏன்டா கொப்பில் எழுதுகிற நோட்ஸ் கொஞ்சம் பிள்ளைகள், நான் விளங்கப்படுறதுக்கு நிறைய விஷயம் கதைப்போம். இதை காட்டி காட்டி கதைப்போம், எல்லாம் கதைப்போம். அப்போ முழு கவனம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாலே உங்களை அவ்வளோ விஷயம் விளங்கும். நிறைய பேருக்கு இதில் என்னடா சார் சிவப்பா ஒரு கோடு போட்டிருக்கிறார், புற என்ன இது இப்படி இருக்குது, செங்குத்தரம் கறி வச்சிருக்கிறார், இது சில தெரியாம இருக்கும் என்னண்டு விளங்க சொல்றது. படுபுள்ளியில் வரையப்படும் சொல்றா, படுபுள்ளி என்னன்னு தெரியும் பிள்ளைக்கு விளங்குதா. இப்படி ஒவ்வொரு விஷயம் என்னட்டு தெளிவா விளங்கிட்டேன்டா, அந்த பாடம் விளங்கிடும். ஈஸியாக கடையில் செய்துட்டு போகலாம். சரியா, கவனமா. ரைட், ஓகே. இவ்வளோ குறிச்சிட்டீங்களா? ரைட், அடுத்த கவனிங்க பிள்ளைகள். இப்ப இந்த படுகதிர் இந்த செவ்வனோட ஆக்குற கோணம் உண்டு. இதுல ஒரு கோணம் இருக்குதானே, இதுல ஒரு கோணம் இருக்குதானே. படுகதிர் இந்த செவ்வனோட ஆக்குற கோணத்துக்கு பேர் என்ன பிள்ளைகள்? என்னென்றால் படுகதிர் ஆக்குறோடியா படுகோணம். எப்படி எல்லாம் பேர்லாம் இருக்கு. அப்ப பிள்ளைக்கு தெரியணும், இப்படி ஒரு கோடு இப்படி இருந்தேன்டா இதுல வாரது என்ன பிள்ளைகள்? கோணம் என்றது தெரியணும். மனசுல படிக்க இல்லையா? இதுக்கு வாரது என்ன? கோணம் என்று தெரியணும். கோணம் என்னென்று தெரியாம இருக்கிறீங்களா? விளங்குதா? ரெண்டு இந்த அடைக்கிற இந்த சிறப்படுத்த பகுதி தானே, அதுதான் கோணம்னு சொல்றேன். சரியா, ரைட். படுகதிர் செவனோட ஆக்கிரமணம் படுகோணம் என்றால் தெரிகதிர் செவனோட ஆக்கிரமணம் என்ன இருக்கும்? அது என்ன இருக்கும்? டேய், படுகதிர் ஆக்கிரமணம் படுகோணம் என்றாடா, தெரிகதிர் ஆக்கிரமணம் என்னது? தெரிகோணம். விளங்குதா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குது. அப்ப இதுக்கு என்ன பேர்? இதுக்கு தெரிகோணம். ஓகேயா? இவ்வளவு தான் விஷயம். இவ்வளவு தான் குறிக்க வேண்டிய விஷயங்கள். பிள்ளைகளுக்கு இவ்வளவு குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். இதை போட்டு கேட்கலாம் பிள்ளைகள் என்னண்டு. சரியா, இதை வச்சுதான் ஒளித்தரிப்பு விதி வரும். அடுத்த தலையும் போடுங்க, ஒளித்தரிப்பு விதிகள். ஒளித்தரிப்பு விதிகள் இதை வச்சுதான் கதைக்க போறோம். கொண்டாந்து குறிங்க பிள்ளை. நீங்க கலர் பெயின் எல்லாம் பாவிக்கலாம், கலர் பெயின் எல்லாம் பாவிக்கலாம். வடிவா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் எல்லாம் ஃபுல்லா நோட்ஸ் உங்களோட ஸ்டைலுக்கு எழுதி கொள்ளுங்க வடிவா. இது நான் தார முழுக்க உங்களுக்கு ஒரு ஷோர்ட் நோட்ஸ் போயிடலாம் பிள்ளைகள் இருக்கும். சரிதானே? அப்படி ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி தான் எல்லாம் பெறும். முக்கியமான விஷயங்கள் தான் தருவேன். மிச்சம் புக்கில் மேலே இருக்க விஷயங்கள் வாயிலே கதைச்சிருவேன். அப்புறம் புத்தகம் என்னோட வாசிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்புறம் கேள்வி செய்கிறது கதைப்போம். இப்படி எல்லா பக்கமும் கதைக்க பாடம் உனக்கு உன்ன அறியாமலே உனக்கு பாடம் வந்துடும். சரியோ, நீ செய்ய வேண்டியது வகுப்பு கொழுங்காவா. சரியோ, அடுத்து அப்படி மிஸ் ஆச்சுன்னா ரெக்கார்டிங்களை பார்த்து கிளியர் பண்ணிடு. சரியோ, கிழமைக்கு 3 நாள் தான் கிளாஸ் போட்டுருக்கு, இடைவெளியும் சரியா இருக்குது. ஒழுங்கா நீட்டா போகும், எல்லாம் நீட்டா படிச்சு போனீங்கன்னா விஷயம் முடிஞ்சு. சரிதானே? திரும்ப சொல்ல முடியாது. கவனிங்கோ, கவனிக்கிறீங்களே? எக்ஸ்கியூஸ் மீ, கவனிங்கோ. ரைட், நீ பாருங்கோ, இது ஒரு தலாடி பிள்ளையர். சரிதானே? தலாடி. ரைட், தலாடியில படுற கதிருக்கு பேர் என்னது? படுகதிர். ஓகே, படுற கதிர், அந்த படுற புள்ளி இருக்குதானே, ஒரு புள்ளியில சந்திக்குதானே ஒரு கோட்ல, அந்த படுற புள்ளிக்கு பேர் என்னது? படுபுள்ளி. என்னது? படுபுள்ளி. அந்த படுபுள்ளியில வரையப்படுற அந்த ஆடிக்கு படுபுள்ளியில வரைகிற செங்குத்து கோடுக்கு என்ன பேர்? செவ்வன். அதாவது செங்கோணத்துக்கு தான் போட்டுக்கணும். மனசுல செங்கோணம் இப்படி கூட செங்கோணம் தானே, 90 பாகை செங்கோணம் 90 பாகையா தெரிஞ்சுக்கோ. கணக்கெல்லாம் செய்ய தேவைப்படுமா? கேத்துறானே அப்படி இருக்கிறது பார்ப்போம். சில கோணங்கள் பாகையெல்லாம் தெரியணும். சரியா, ரைட். அப்போ 90 பாகை. அப்ப படுற கதிர் படுகதிரண்டா, தெரிக்கிற கதிர் என்னடா? தெரிகதிர். அப்ப படுகதிர் இந்த செவ்வனோட ஆக்குற கோணத்துக்கு பேர் படுகோணம். என்னது? படுகோணம். அதே மாதிரி தெரிகதிர் செவ்வனோட ஆக்குற கோணத்துக்கு பேர் என்னது? தெரிகோணம். ஓகேயா? இவ்வளவு தான் இருக்கிற விஷயம். ஓகேயா? இதை வச்சு உங்க ஒளித்தரிப்பு விதி காய்க்கிறேன். என்னென்றால் முதல்ல எழுதி கொடுங்க அப்படியால். முதல்ல ஒளித்தரிப்பு விதி எழுதுங்கோ. படுகதிர். சரியோ, ஒளித்தரிப்பு விதி 2 போட்டு ஒன்று முதலாவது போடுங்கோ. 1 2 போட்டு அதுக்குள்ள ரோம இலக்கத்துல 1 போடுங்கோ. 1 படுகதிர். அடுத்த வயல் எழுதுங்கோ. அடுத்த வயல் எழுதுங்கோ. படுபுள்ளியில் வரையப்படும் செவ்வன். நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு எழுதணும். சரியா? முதலாவது 2 போட்டுட்டு ஒளித்தரிப்பு விதி 1 போட்டுட்டு அதுல ரோம இலக்கத்துல போடுங்க. 1 படுகதிர். அடுத்த வரியில படுபுள்ளியில் வரையப்படும் செவ்வன். இந்த அழியிருக்கன் படுபுள்ளியில் வரையப்படும் செவ்வன். அடுத்த 3வது தெரிகதிர்.
என்ன ஒளி தெரிக்குதுல பிள்ளைகள், திசை மாறுதுல, இப்படி வர்றது இப்படி போறதுல பிள்ளைகள், தெரிக்குது தானே, தெரிகதிர். சரியோ, என்னட்டு அடுத்த வரியில் அப்படி எழுதுங்கோ. ஆகியன 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 ஒரே தளத்தில் அமையும். தளம் தளாடிதான் பிள்ளைகள், ஒரே தளத்திலாம் இருக்கு. சரியா, ஒரே தளத்தில் அமையும். இதுதான் ஒளித்தரிப்பின முதலாவது விதி. ஓகேயா, இவ்வளவுதான். இது தெரிஞ்சதான் சரி. படுகதிர், படுவெளியில் வரையப்படும் செவ்வன், அடுத்த தெரிகதிர் ஆகியன ஒரே தளத்தில் அமையும். ஏன் இப்படி எழுதினாண்டா உனக்கு படிக்க ஈஸியா இருக்கு. சரியா, பந்து எழுத்து அவன் ஞாபகம் இருக்கு. நம்பர் பண்ணி போடைக்க முடியாது, அந்த எண்ணிக்கை மறக்காது. விளங்குதா? சொல்ற மாதிரி படிக்க முடியாது, சிம்பிளா உங்களுக்கு வரும். சயின்ஸை பற்றி பயப்படவே வேணாம். சரியா, ரைட்டோ. இது முதலாவது விதி. ரெண்டாவது விதி அது இன்னும் ஈஸி பிள்ளையர். சரியோ, அதை எப்படி எழுதி கொள்ளுங்க. படுகோணம் இருக்கு தானே, படுகோணம் படுகோணம் சரியோ சமன் தெரிகோணம். படுகோணம் சமன் தெரிகோணம். சரியோ, அன்னைக்கு கேள்வியிலட்டா அப்படி எழுதி விடுறேல, படுகோணம் தெரிகோணம் சமனாக காணப்படும், அடி ஒன்று கொண்டு சமனாகும், அப்படித்தான் எழுதுவோம். சரியா, கொஞ்சம் சமன்பாடாக போட்டு விட்டுறாங்க ப்ரொசீஜர் இப்படிதான் சொல்லி தந்துட்டு. உனக்கு விளக்கத்து மைண்ட்ல ஞாபகம் தான். சரிதானடா, சரிதானே, ரைட். கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். அப்ப படுகோணம் தெரிகோணம் சமன்டா பிள்ளைகள். இந்த படுகோணம் ஒரு 45 பாகையாக இருந்தால் தெரிகோணம் எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 45 பாகை தான். விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் விஷயம். சரியா, இப்படிதான் உங்களுக்கு களிகள் இந்த பாகைகள் இந்த கோணங்கள் காண்றது இது மாதிரி சின்ன சின்ன களி எல்லாம் பெறும். அதுதான் இந்த கேத்திர கணித ஒளியல். கிட்டத்தட்ட மெட்ஸ்ல சாயல் அடிக்குதா, கணிதம் இதுக்கு வருதா, பயப்படாங்க. அதுல வர விஷயங்கள் அதுக்குரிய கணிதங்கள் நான் சொல்லி தருவேன். சரிதானே, அப்ப யோசிக்க தேவையில்லை. ஓகேயா, 2 விதிகளும் போட்டிங்களா? ரைட். ஓகேயா, அடுத்த விளையில மெயின் விஷயம், ஒரு தலை அடிக்கு முன்னுக்கு ஒரு புள்ளி பொருளை வச்சா அதுல எப்படி பிம்பம் தோன்றும் என்று உங்களுக்கு வரைய தெரிய வேணும் பிள்ளை. சரியோ, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்கு, நீங்க அதேமா கூட விட பார்ப்பீங்க. சரியோ, அடுத்த தலையங்கம் போடுங்க. தலை அடிக்கு அடுத்த தலையங்கம் போடுங்க. தலை அடிக்கு முன்னே உள்ள தலை அடிக்கு முன்னே உள்ள புள்ளி பொருள் ஒன்றின் புள்ளி பொருள் ஒன்றின் புள்ளி பொருள் ஒன்றின் புள்ளி பொருள் ஒன்றின் பிம்பம் உண்டாகும் விதம். தளவாடிக்கு முன்னே உள்ள புள்ளி பொருள் ஒன்றின், இதான் அந்த புள்ளி பொருளா, இதுதான் அந்த புள்ளி பொருள். புள்ளி பொருள் ஒன்றின் பிம்பம் உண்டாகும் விதத்தை வரைதல். பிம்பம் உண்டாகும் விதத்தை விதத்தை வரைதல். விதத்தை வரைதல். ஓகேயா, ரைட். ஒரு ஆடியோனுக்கு இருங்க பிள்ளைகள். இங்க ஒரு புள்ளி பொருளை வந்து ஒரு அடிமட்டம் இருக்கு தானே, அடிமட்டம் எடுத்து ஒரு 2 சென்டிமீட்டர் தூரத்துல வரைங்க. சரியா, தூரம் வந்து எவ்வளவு? 2 சென்டிமீட்டர் தூரம் இருக்கணும். சரியா, இந்த தூரம் வந்து 2 சென்டிமீட்டர் தூரத்துல எடுங்க. 2 எடுங்க, 2 கணக்கா இருக்க முடியாது. அடிமட்டம் இருக்கு தானே, இல்லையே. இப்போ மூளை விட்டமோ வாவணியா எடுத்து வரைங்க. சும்மா அப்படியே ரஃபா வரைஞ்சு போட்டு அந்த டெக்னிக்கை பிடிச்சிங்க. சரி, சரியோ, 2 சென்டிமீட்டர் தூரத்துல எடுக்கணும். எடுத்துட்டீங்களா? அப்படி ஆடியோ தலை கொடுக்க இப்படி திட்டி வராடா, அப்போ தலை ஆடி 2 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளி ஒன்று வைங்க. வச்சுட்டீங்களா? ரைட். வச்சுட்டா பிள்ளைகள். எங்களுக்கு என்ன இந்த இது புள்ளி பொருள் என்ன செய்ய முடியாது, ஒரு முதலாவது கதிர் வரும். இது என்னது? படுகதிர். சரிதானே, இந்த கதிர் ஆடியில் போட்டு என்ன செய்யும்?
பட்டு என்ன செய்ய முடியாது, பட்டு தெரிக்கும் தானே, ரைட். இந்த தெறிக்கிறத நீங்க கீறக்கூடாது. இப்போ இதை கீறேன், சரி நான் சும்மா கீறேன், இதையும் கீறிட்டேன், சரியோ. அடுத்து இன்னொரு கதிர் வேணும் முடியாது, அதையும் கீறுறோம். இப்படிதான் தரிக்க போதுங்களுக்கு பட்டு 2 கதிர் வந்தால் நம்மளே பிம்பம் எடுக்கலாம், சரியா. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் தலாடியில் பார்த்தா, அதாவது கண்ணாடி மோம்பாக்க கண்ணாடியில் பார்த்தா பிள்ளைகள், உங்களுக்கு நீங்க எந்த பக்கம் நிற்கிறீங்க அதுக்கு எது பக்கம் தெரியுதா இல்லையா, தூரத்தில் தெரியுதா இல்லையா, ரைட். அப்போ எப்படின்னா பிள்ளைகள் இங்கே 2 சென்டிமீட்டர் எடுத்தீங்கல்ல, இதே 2 சென்டிமீட்டர் தூரத்தில் விளங்குதா, இங்கால அந்த புள்ளி போடுறேன்னு செய்யும் பிள்ளைகள், புள்ளி போல் தெரியும். அந்த தூரம் வந்து இந்த தூரமும் இந்த தூரம் என்னவா இருக்கும், சமனா இருக்கும். இதுவும் 2 சென்டிமீட்டரா இருக்கும், சரியா. இப்போ நீங்கள் இதில் கீரைக்க விடுற பிள்ளை என்னண்டா, இப்போ நான் அப்படி கீறணும் தானே, இப்படி முதலே கீறிடுவீங்க, கீறி போட்டு இதை கற்பனை அணைக்கணும் பிள்ளை. நீங்கள் இந்த பிம்பம் மாற மாதிரி நீங்கள் கண்ணாடிகளை பார்த்தீங்கன்னா உங்களை போவாங்க அங்கேருந்து அங்கே ஒரு இருக்கவே தான் உங்களுக்கு தெரியும், சரியா. அப்போ என்ன செய்வீங்க, இதை வந்து இணைக்க பார்ப்பீங்க, இதை இணைப்பீங்க, இதை இணைச்சிங்கண்டா பிள்ளைகள், இணைச்சி போட்டு பார்த்தீங்கண்டா, இந்த அடிமட்டம் வச்சு பார்த்தீங்கண்டா இந்த கோட்டுக்கு நேர இந்த கற்பனை கோடு வராது. சொல்ல விளங்குதா, உண்மை பாருங்க, இந்த கோடு இப்படித்தானே வருது, இந்த கோடு இப்படி வருது, இப்படியே வந்தால் இது இங்கே இல்லை கொஞ்சம் வரும், இது வந்து கீறினீங்கண்டா கொஞ்சம் இங்கே இல்லை வரும், சின்ன ஒரு வித்தியாசம் வரும், சரியா. அப்போ அது அந்த இடத்துல நீங்கள் புல விடுவீங்க, சொல்ல விளங்குதா. அப்போ நீங்கள் படுகதிரை கீறிட்டு தெரிய அருமுடனே கீற வேண்டாம், சரியா. சொல்ல விளங்குதா, முதல்ல என்ன செய்யுங்க, படுகதிரை மட்டும் முதல் கீறுங்க, சரியோ. படுகதிரை கீறுங்க, முதலாவது படுகதிரை கீறுங்க, இஞ்சால அளந்து 2 சென்டி அளந்து இஞ்சால இந்த கற்பனை விமத்தையும் கீறுங்க, சொல்ற மாதிரி கீறுங்க. கற்பனை 55 2 சென்டி, அதே 2 சென்டி அளந்து இஞ்சால கற்பனை 50 இருங்கோ. அதே சின்ன டவுட்டா போடுங்க, டவுட்டா போட்டாலும் சரி, ஒரு கற்பனை ரவுண்ட் மாதிரி போடாலும் சரி. நீங்க எப்படி பொருள் வச்சீங்கன்னா அதே அதே மாதிரி பொருள் மாதிரி ஒரு கற்பனை பிம்பம் வச்சுட்டீங்களா. இப்ப என்ன செய்யுங்க பிள்ளைகள், முதலாவது கூட கீட்டீங்களா, அப்போ உங்களோட அடிமட்டத்தை எடுத்து இப்படி வைங்க, இங்க பாருங்க. உங்களோட அடிமட்டத்தை எடுத்து பிள்ளைகள் இங்க பாருங்க, உங்களோட அடிமட்டத்தை எடுத்து இங்க பாருங்க, இந்த புல் இந்த இருக்கு தானே, இந்த பட்ட புள்ளி, அந்த புள்ளிக்கும் இங்க இருக்குதானே பிம்பம், பிம்பம் இருக்குதா, பிம்பம் இதுக்கு நேரம் இப்படி வைங்க பிள்ளைகள், இப்படி நேரம் வைங்க, விளங்குதா. நேரம் வச்சுக்குன்னு அடைஞ்சு பார், இவ்வளவு கற்பனையா வரும் பிள்ளைகள், அங்கால கோடு நேரம் போகும், விளங்க சொல்லுங்க பாருங்க. எனக்கு நேரம் வருதா பாருங்க, பிள்ளைதானே எனக்கு, எனக்கு பிள்ளைதானே, விளங்குதா, விளங்குதா, பிள்ளை விளங்குதா. இங்க இருந்து கீழே அப்படியே இந்த கோடு கொஞ்சம் இங்கே வரணும், என்ன தள்ளியில போயிருக்கு, இதான் நாங்க விடுற பிள்ளை, இப்படி கிணப்பில். அதுக்கு தான் சின்ன விஷயம், பெரிய விஷயம், பெரிய வித்தியம் ஒன்றும் இல்லை. படுவரை கீறிட்டு இங்க ஒரு புள்ளி வந்துட்டுது, இங்க பிம்பத்திலிருந்து அடுத்த புள்ளி வரப்போகுது, இங்க இருந்து இப்படி ஆரம்பிச்சதோ அது மாதிரி இங்க இருந்து என்ன அடிமட்டத்தை வச்சுட்டு இங்க எவ்வளவு கற்பனை ஆகிட்டு இங்கே நேரம் அழுத்து விட்டீங்கன்னா சரி, சரியா. அதே மாதிரி தான் அடுத்தது 2வது கதிரிஞ்சு இதுல கவனம் புள்ளியல், இந்த புள்ளியில இருந்தா எடுக்கிறோம், அடுத்த வரையும் அதே புள்ளியில அந்த அந்த இருந்தா அப்படி எடுங்க, சரியா. எடுத்துட்டு அடுத்தது என்ன செய்யுங்க, அதுவும் இங்கே வச்சுக்கொண்டு அடுத்த பாருங்க, இதை பாருங்க என்ன சரியா பாருங்க, பாருங்க கற்பனை கோட்டை பாருங்க, இந்த ரியல் கோட்டை பாருங்க, அப்படியே வெட்டி வெட்டி கீறட கற்பனை, விளங்குதா. இது கற்பனை கோடு, இது நேரோட கீறோம்ல அது ஒரிஜினல் நிஜ கோடு, சரியா. அதை விளையும் கொள்ளுங்க, வட்டி வட்டி போறது கற்பனை. கொஞ்சம் பாருங்க, இதை இதுவும் என்ன கூட சரியா இருக்கா வர்றா, என்ன கூட சரியா இருக்கா பாருங்க, இவ்வளவு விளங்குதா. நான் சும்மா இருக்கிறேன் முதல்ல ஆரம்பத்துல, வடியா கவனிங்க, உனக்கு கீறதில்ல கவனிங்க முடியா, சரி. அவன் சும்மா இல்லை இருக்கிறான் பாருங்க, பிழைச்சிட்டா இல்லையா, எங்க வரணும், நேரில் வரணும். நீங்க அடிப்படத்தை அப்படி வச்சு கீறினீங்கடா நேரம் வரும் முடியாது, வேற எங்கேயும் உங்களோட கண்ணை வச்சு பாது, கண்ணை வச்சிங்கன்னா சரி, சரியா. வேற எங்க உங்களோட கண், உங்களோட அழகான வடிவான உங்களோட கொல்லி கண்ணை இதில் வச்சு பார்த்தீங்கண்டா உங்களுக்கு பிம்பம் தெரியும், சொல்ல விளங்குதோ. இப்படிதான் பிள்ளைகள் தலைவாடி கொண்டு ஒரு புள்ளி பொருளோட பிம்பத்தை வரைகிறது, ஓகேயா. திருமங்கரி பாருங்க. ஓகே பிள்ளைகள், அவளை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தூரம் இந்த தூரம் சமனா இருக்கணும், சரிதானே. இது 2 சென்டிமீட்டர், அது எவ்வளவு தூரத்துல இங்கே வரும், இது பிம்பத்தினை இயல்புல நாங்க இயல்புல 2 தருவேன் அதில் பார்ப்போம். அடுத்தது படுகரை ஒரு கரை கீறிட்டு, 2 கரைக்கு பிரச்சனை, ஒரே 2 படுகரையும் கீறி போட்டு தரிக்கிற கரை கீறணும், தரிக்கிற கரைக்கு நான் இங்கே அடிமட்டம் இங்கே வச்சு புள்ளி அதுக்கு நேரம் எடுக்கணும். இந்த இதெல்லாம் பிள்ளை விடுறது, இதை பார்த்தா சரி. இதுல கஷ்டம் இருக்காடா, இதான் கேடியா கேட்பாங்க, பேமெல்லாம் வரும் பிள்ளைகள், சரியா. சும்மா வைக்கிற எக்ஸாம்பிளுக்கெல்லாம் வரும், ஃபைனல்களையும் வரலாம், ஓகேயா. உங்களுக்கு டியூட் வந்து ரெடி 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 ஆகி கொண்டு உங்களுக்கு டியூட்டால் வந்து
ரெடியாக நான் அனுப்பிடுவேன். சரியோ? இந்த பாடம் கொஞ்சம் சரி போப்போம். இந்த பாடம் வந்து இது தெரியும். இது படிக்கையிலே கேள்வியோட படிக்கிற பாடம் இது விளங்குதா? இதெல்லாம் கேள்வி தான்டா. இதைத்தான் கேள்வி எங்கப்பா? அவன் கொஞ்சம் செய்து ப்ராக்டிஸ் ஆகத்தான் கேள்வி இருக்கும். இப்போ நாளைக்கு கிளாஸ் தேடி போவோம். விட்டு அடுத்த கிளாஸுக்கு உங்களுக்கு டியூட் வந்துடும். நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு அடுத்த கிளாஸ் இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளும் உங்களுக்கு டியூட் வந்துடும். இப்போ டியூட்டும் செய்துட்டு போய்க்கல உங்களுக்கு எப்படி வரலாம் முழங்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், நாளைக்கு சந்திப்போம் பிள்ளைகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.